பாட்டில் ராதா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மனித மாண்பை மீட்டெடுக்கிற ஒரு படமாக வந்து நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த சமூகத்தில் வந்து நம்ம மனிதர்களை வந்து எப்படி மதிக்கணும், எப்படி அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அண்ட் வந்து பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு இந்த படம் வந்து அழகாக பேசுது. கதை என்ன, ஒரு குடிகாரன் லைஃப் தான். எதை பேஸ் பண்ணி அதுதான், குடிகாரனை பற்றி என்ன சொல்ல வருது இந்த படம், அவ்வளோதான். முழுக்க முழுக்க அதை மட்டுமே பேஸ் பண்ணி தான் அந்த கதை. எங்கேயுமே பிசிறு தட்டில் ஒருத்தன் குடித்தானா சொசைட்டியில் எவ்வளவு கேவலமாக இருப்பான், அதை அப்படியே தத்ரூபமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். படம் என்ன சொல்ல படம் வந்து ரொம்ப நல்ல படம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு படம். அவ்வளோ பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. இந்த படம் மூலியமாக குடிகாரன் தனியாக ஒதுக்குற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்குது? இல்லை, அப்படி இல்லை. குடிகாரனை ஒதுக்குற மாதிரி இல்லை. குடிகாரன் தானே. அவன் வந்து தன்னை மறந்து, தன்னிலை மறந்து இருக்கிறதா வந்து இருக்க வைக்கிறதா குடி. ஸோ தன்னிலை மறந்துன்னு வந்துருச்சுனாவே அது இந்த சமூகத்தையும் மனுஷங்களையும் விட்டு தனியாக இருக்கிறது தானே. ஸோ குடிகாரன் வந்து அவன் வந்து ஒதுக்கப்பட வேண்டியவன் தான். மேபி வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவனுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எப்படி இருக்குது படம்? ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஏன் தேவையான படம்னா, எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகியோ இல்லை அடிக்ட்டுன்னு சொல்ல முடியாமல் கொஞ்சம் சோசியல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கிற பசங்க இப்படி எல்லார் லைஃப்லேயுமே கடந்து தான் வரும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்பா மாமா, இந்த மாதிரி சொந்தத்தில் இருக்க எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் இருப்பான். அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்கள, அந்த ஒய்ஃபை, நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்டாட்டியை வந்துட்டு பார்த்துக்காம அப்படி விட்டுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் இருக்குது. இது வந்து யாருக்கும் இவங்க வந்து இப்படி தானே டீச் பண்ணுற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக உண்மையாக ஒரு வாழ்வியலை காமிச்சிருக்காங்க. நம்ம சொசைட்டியில் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு மனுஷனை கடந்து வந்துட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கனெக்டடான ஒரு மூவியாக இருந்துச்சு. இல்லை, பார்த்தீங்கன்னா வந்து அப்படி அதுதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். காமெடின்றதும் இருக்குது. ரொம்ப சட்டிலான ஒரு காமெடி, ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி விஷயத்த காமெடியில் இப்படி சொல்ல முடியுமான்னு சில இடத்துல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக, குரு சார் பற்றி சொல்லவே வேணாம்ல, அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு நல்லா தெரியும். நான் அவரோட பெரிய ஃபேன்னு சொல்லக்கூடாது, அவர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸோ இதுலேயும் அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லா பார்ட்டும், சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லா விஷயங்களும் சூப்பராக இருந்தது. போதையினால தான் இந்த படமே பேசப்படுது. போதை மையமாக வச்சு தான் அந்த படமே பேசப்படுது. போதை இல்லாமல் உருவாக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், இந்த நாடு சமுதாயம் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் தான் இங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்குனா, ஒரு குடும்பம் தான் சமுதாயத்தை உருவாக்குது, இந்த சமுதாயம் தான் இந்த நாட்டை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கையிலும் இருக்குது அந்த டெசிஷன். அண்ட் இது கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஒரு விதமாக அஃபெக்ட் பண்ணும் அவங்கள. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுன்ற சென்ஸ் பாசிட்டிவாக. இது வந்துட்டு இப்போ எல்லாருமே தன்னோட ஃபேமிலியில் கடந்து வராங்க, எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ரிலேட்டிவாக இல்லை ஃபேமிலியில் எனக்கு அப்படி யாரும் இல்லை. பட் நான் என்னென்னா MSW படிச்சிருக்கேன், மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி. ஸோ மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி ஃபீல்டில் நான் இந்த மாதிரி டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்லாம் போய் பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே சில விஷயம் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஞாபகத்தில் வந்துட்டு இருந்துச்சு, தோணிட்டு இருந்தது. சிலர் சொன்ன டயலாக்ஸ் அதெல்லாம் அவங்க ஃபேமிலியில் எந்த மாதிரி ஒரு விஷயத்த நடந்திருந்தது, அவங்க எப்படி அதில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இல்லை, மெசேஜ் ஆக்சுவலாக நம்ம அதை மெசேஜ்னு எடுத்துக்க முடியாது. இந்த படம் பார்க்குற எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து எல்லா குடும்பத்துலேயும் குடிக்கிறவனும் இருப்பான், குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே இந்த படம் கனெக்ட் பண்ணுது பயங்கரமாக. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் பண்ணிச்சு. அண்டு அதில் சில டைலாக்லாம் இருக்குது, ஹீரோயின் சொல்கிற டைலாக்லாம். அது வந்து இந்த மாதிரி வந்து, நீ தப்பாக இருந்தால் வந்து நானும் தப்பாக இருக்கணுமா, எவன் கூப்பிட்டாலும் போயிடணுமா, நான் தான் முடிவு பண்ணணும் யார் கூப்பிட்டா யார் கூட போகணும், நான் தான் முடிவு பண்ணணும் டைலாக் இருக்குது. அது வர்ற இடம் வந்து ரொம்ப இம்பாக்டான ஒரு இடம். அண்ட் வந்து தேட்டரே கிளாப் அடிச்சு அந்த சீனுக்கு. ரொம்ப ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஜான் விஜய் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் யாருமே. ரொம்ப சட்டிலாக இருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வந்து அவர் வந்து நம்மளை வந்து அழ வைக்கிறார் ஜான் விஜய், அவரோட ஒரு கதை சொல்லி.
ஸோ இப்படி எல்லாருமே படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா இல்லை காமெடியாக இருக்குங்களா? நீங்கள் அது எப்படி ஜட்ஜ் பண்ணவே முடியாது படத்தை. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டல் சேஞ்ச். அப்படியே வந்து நமக்கு எந்த இடத்துலையும் போரே அடிக்கல. அதுதான் இப்போ ஒரு பெரிய விஷயமே. அவ்வளோ ரைட்டிங் வந்து டேரக்டர் மேபி எப்படி இது எழுதினாருன்னு தெரியல. டேரக்டர் ரொம்ப ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப உணர்வுபூர்வமாக அவர் எழுதியிருக்காரு. சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஷாண்டோல்டன் அவர் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக போடுவார். அண்ட் படத்தோட லொக்கேஷன்ஸில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரோடய கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து படத்தை பாருங்கள், கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரீஹாப் பற்றி அது மாதிரிலாம் தமிழில் இப்போ இறைவியில் கூட வந்துச்சு ஒரு போர்ஷன். ஆனால் இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. அது வந்து கஷ்டம். ரிலாப்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு வெளில வர்றது எவ்வளோ கஷ்டன்றதை வந்து நமக்கு ரொம்ப நேரில் காமிச்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அடிக்டாக இருக்கவங்க இந்த படத்தை பார்க்குறாங்களோ இல்லை நார்மல் பீப்புள்ஸ் பார்க்குறாங்கனாலோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இது வந்து உண்மையிலேயே எனக்கு இம்பாக்ட் பண்ணுச்சு. அதனால் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாரும். கரெக்ட் ப்ரோ. நீங்கள் அடிக்டாக உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் பார்த்தோம்னா நல்ல வேலிடான பாயிண்ட்டு. ஏன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆமாம். அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது. அதனால் எனக்கு செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு. காமெடி இருக்கா படத்தில்? காமெடி எனக்கு அதான் எனக்கு கதையோட்டமாக தான் இருந்தது. எனக்கு காமெடி அது ஸ்பெசிஃபிக்காலாம் தெரில. எனக்கு படம் எல்லா இடத்துலையுமே எல்லா விதமும் என்டர்டெயின் பண்ணிச்சு. என்டர்டெயினை தாண்டி இம்பாக்ட் பண்ணிச்சு. இதுக்கு மியூசிக் சூப்பராக இருந்தது. ஷானு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஹீரோயினா சான்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். நிறையா படத்தில் பார்த்துருக்கேன். இதில் வந்து ரொம்ப வேறு யாரும் பண்ணிட முடியாதுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக அழகாக இருந்தது. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? யதார்த்த லைஃப்பை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்குது அவங்களோட லைஃப். ஆக்சுவலாக அவங்க ஹீரோவோட ஆக்டிங்லாம் நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோன்னு அவசியமே கிடையாது. அவர்லாம் ஆல்ரெடி பயங்கரமான ஆள். ரொம்ப யதார்த்தமாக ஒரு பர்ஃபெக்ட் குடிகாரன் எப்படி நடிப்பான் அப்படிங்கிற அந்த நடுக்கம், அது எவ்வளோ வாட்ச் பண்ணார், எப்படி அதை பார்த்து கற்றுக்கிட்டாருங்கிறது தெரில. அவ்வளோ தத்துரூபமாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது எனக்கு ஒரு ஐடியா. இது வந்துட்டு ஆக்சுவலாக 90s நாங்கள்லாம் படிக்கும்போது என்னாச்சுன்னா ஸ்கூலில் வந்துட்டு லீவ் டேஸ் அந்த மாதிரி டயத்தில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க இந்த ஜுராசிக் பார்க் டைனோசர் படம்லாம் காட்டுறதுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தை வந்துட்டு எல்லாரோட ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக முடிஞ்சால் போட்டு காட்டணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்து தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப ஹார்ட் டச்சிங். லைக் என்னோடய ஃபேமிலி ஸ்டோரியே பார்த்து அப்போது நான் சின்ன வயசில் அஃபெக்ட் ஆனது. நாங்கள் 4 பேர், மம்மி, டேடி, தம்பி, நாங்கள் 4 பேர் நான் எப்படி பார்த்தனோ சேம் ஆஸ் லைக் என்னோடய ஃபேமிலியை ரியலாக நான் பார்க்குற மாதிரி, என்னோடய ஸ்டோரியை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக ரொம்ப ஹார்ட் டச்சிங். லைக் ரொம்ப எமோஷ்னல், எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு நம்ம சோசியல் மெசேஜ் தாண்டி படம் பார்க்குற மாதிரி காமெடி அந்த மாதிரி எல்லாரும் அஃப்கோர்ஸ் நல்லா சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இல்லை அதான் நான் சொன்னேன், மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருக்குது. ஹாப்பினஸ் இருக்குது, காமெடி இருக்குது. லைக் நோ சொல்கிறதுக்கு, அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த மூவியில். சீரியஸ்லி சூப்பர் மூவி தான். இதில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க பசங்க அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த ஹீரோயின் சரி, லைக் அவங்க கேரக்டர் அப்படியே அங்கே ஆஸ் அ ஒய்ஃபாக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாங்க, ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்காங்க, எல்லாமே 4 பேர் பசங்க அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஏன் சமுதாயத்துக்கு முக்கியமான படம்? அஃப்கோர்ஸ் அண்ணா, மெயினாக ஆல்கோஹால் பர்சன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவி. பிகாஸ் அவங்க அந்த ஒரு பர்சனால மொத்த ஃபேமிலி எப்படி எஃபெக்ட் ஆகுது, சொசைட்டியில் அவங்க எவ்வளோ அசிங்கப்படுறாங்க. லைக் எஜுகேட்டட் பர்சனாக இருந்தால் கூட அந்த ஒரு குடியால் அவங்க ரொம்பவே சொசைட்டியில் எஃபெக்ட் ஆகுறாங்க. நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த ஆல்கோஹால் வந்துருச்சுன்னா சொசைட்டி கேவலமாக பார்க்குறது. லைக் சொசைட்டிக்கு மெயினான மூவியாக அது இருக்குது. நீலம்லேருந்து வந்தாலே வந்து ஒரு மாதிரி ஜாதிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது? இல்லை, இதில் ஜாதியை பற்றி எதுவுமே பேசலை. அதை தாண்டி எதுவுமே இங்கே இந்த நீலம் படத்தை நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்தாலே அப்படி ஒரு இருக்குங்கிறது அதை ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இதில் எந்த ஜாதிக்கான எந்த இதுவுமே கிடையாது. பக்கா கமர்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காமெடி இருக்குது, எல்லோரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இந்த படத்தில் நம்ம படத்தை பார்த்தா நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலாம், நம்மளை எவ்வளோ பாதிக்குது இந்த படம்? இந்த படம் வந்துட்டு குடிக்காதவங்களையும் ரொம்ப பாதிக்கும். இந்த படம் குடிச்சிட்டு வரவங்களுக்கு மிகப்பெரிய ஹோப்பாக இருக்கும், ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஓகே, நம்ம ஏன் மாறக்கூடாது, நம்ம மாறினா நம்மளோட ஃபேமிலி எப்படி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோசியல் ட்ரிங்க்ஸ்னால் எப்படி நான் மாறிடுச்சு. ஒரு ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நீ குடிகாரனே உருவானான். 6 மணிக்கு மேலே சும்மா கெட்டுக்கு எதிராக போய்ட்டு ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சோம் தான் குடிகாரனாக மாறி நிற்கிறான். அன்றைக்கி என்னையை பொறுத்தவரை குடிக்கிறவன் எவனுமே கல்யாணமே பண்ணக்கூடாது.
ஒரு பெண்ணோட லைஃப்பை வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறான். அதுக்கு அவன் குடிச்சிட்டு அப்படியே இந்த இன்னொருத்த ஒரு கேரக்டருக்கு இந்த படத்தில் நான் கடைசி வரைக்கும் குடிப்பேன், எனக்கு பிள்ளையா குட்டி அந்த மாதிரி இருந்துட்டு செத்து போயிடணும். குடிச்சிட்டு வந்து அடுத்தவங்களோட ஒரு பெண்ணோட லைஃப்பை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கோ என்ன சொல்ல வருது? அதான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பாட்டில் ராஜான்னு இருக்கிற மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறவங்கள பற்றின ஒரு படம் தான். அது கிளியராக அதில் இருந்தால் எப்படிலாம் அவங்க ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது, ப்ளஸ் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பும் இருக்குது படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிக்டட் பர்சன் இந்த படத்தை பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுறாங்க? மாற்றம், சேஞ்ச் வரும். கண்டிப்பாக சேஞ்ச் வரும். மெசேஜ் உள்ளே இருக்குங்களா? இருக்குது ப்ரோ. ஒன்லி மெசேஜ் மட்டும் தான் இருக்கா இல்லை அதை தாண்டி காமெடி இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்க? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிறைய காமெடியெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்ஸில் அந்த காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு ஹோப்போட எவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலுமே அவங்களாலையும் மாற முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறலான்ற மாதிரியான ஒரு விஷயம் பிடிக்கல. சேஞ்ச் இந்த இதை எப்படி பண்ணியிருக்கலாம்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே ஓகேவா? இந்த கண்டென்ட்டுக்கு இதுதான். இப்போது வேறு கண்டென்ட் இருக்குமோ அதில் வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு கைதி மாதிரி வேறு மாதிரி பண்ணும்போது சொல்லலாம். இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு அதில் என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேவோ அதில் என்ன எதை சுற்றி கதை போடணுமோ அதுதான் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று சும்மா ஃபைட் வைக்கணும், சும்மா சாங் வைக்கணும், அப்படி இல்லாமல் இந்த கதைக்கு கரெக்டாக இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்படி ரீச் ஆகும்? இல்லை கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரீச் ஆகும் ப்ரோ. ஏன் அப்படின்னா வந்து இப்போது இருக்க இந்த சமூகத்தில் வந்து போதை உண்மையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அதை வந்து நம்ம மறுத்து அது ரொம்ப தப்பாயிரும். அதுக்கு இந்த படம் வந்து நம்ம வந்து ஒருத்தனை குடிக்காதன்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டான், சொல்கிற விதத்தில் சொன்னால் கேட்பான். அது இந்த படம் சொல்லுது. அதுக்காக கருத்துன்னு சொல்லுதானே அப்படி கிடையாது. ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக, மனசுக்கு நெருக்கமாக அந்த படம் சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன். இல்லை காமெடி நல்லா இருக்குது இந்த கதைக்கு வந்து. அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு விஷயத்துக்குள்ள நடக்குது. ஸோ அங்கே அது புதுசாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. அதுக்குள்ளே இப்படி நடக்குதா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்கும். வேறு ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க தான் அந்த படமே. அதான் நான் சொன்னேன்ல, அந்த மனித மாண்பை மீட்டெடுக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பெண்ணை எப்படி மதிக்கணும், அவங்களோட உணர்வை எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசியிருக்கு இந்த படம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா இருந்தது படம். அதுதான் ரொம்ப அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. வேறு ஒன்று அடிக்ஷன் ஆச்சுன்னா என்னென்ன ஃபேமிலி இஷ்யூ ஆகுது, என்னென்ன யாரெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். இது எங்கள் பெரியப்பா கதை தான் இது. அது பூரா இருப்பாங்க பின்னாடி. ஸோ இது வந்துட்டு போதையை பற்றி தான் பேச மாட்டாங்க. அடிக்ஷன் எந்த லெவலில் நீங்கள் மீன் பண்ணுறீங்க? அடிக்ஷன் எந்த லோன்னா அது எல்லாமே அடிக்ஷன் தான். அது வந்து அதுன்னு கிடையாது. அந்த படத்தில் தான் எல்லாமே காட்டுறாங்களே. அதாவது ஒரு சிலர் வந்து இந்த பவுடர் அடிக்ஷன், இந்த அடிக்ஷன் அதுன்றாங்க. அடிக்ஷன்றதே தப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னா அதான் எதுலேயும் ரொம்ப ஓவராக போயிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் குடினா அது எப்போவுமே வந்து பேடு தான் அப்படின்றது சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வந்தாலும் அது உங்களுக்கு கன்வே ஆச்சுங்களா? நல்லா புரியுது. அது ஆமாம், அது மெசேஜ் மட்டும் தான் இருக்கா இல்லை எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி? ஃபேமிலியோடு பார்க்கணும். பர்டிகுலராக இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களாம் வந்து நிறைய பார்க்கணும் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் 4 விஷயம் உங்களுக்கு புரியும். இதனால் எப்படி ஃபேமிலி டேமேஜ் ஆகுது. இது பல வருஷமாக இருக்கிற கதை தான். பட் என்னென்னா இதில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. யாரோட காமெடி படத்தில் அதுதான் வந்து 2 பேர் வராங்க பார்த்தீங்களா. லொல்லு சபாவில் வந்தவர் அவரும் சரி, ஹீரோவும் சரி, நல்ல காமெடி தான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. நல்லாயிருக்கு மொத்தத்தில் படம்.